ஆணோ பெண்ணோ அவங்க கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ கந்தர்வ ராஜஹோமம் 100% உங்களுக்கு பயன்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கந்தர்வ ராஜஹோமத்தோட விசேஷமே என்னென்னா, நீங்கள் இந்த கேட்டகரியில் எனக்கு வரன் வேணும்னு ஆசைப்படுவீங்க. கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பீங்க, எனக்கு இந்த வசதியோடு இருக்கணும், இந்த மாதிரி ஜாப்பில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியிலே உங்களுக்கு வரன் தேவைன்னா கட்டாயம் நீங்கள் கந்தர்வ ராஜஹோமத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட சங்கல்பத்தை வச்சுக்கணும். சங்கல்பம் பண்ணுறப்ப இதை நினச்சிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் ஒரு விஷயம் எழுதணும், இந்த மாதிரிலாம் வரணும்னு. உங்கள் பெரியவங்க கிட்ட எல்லாம் வீட்டில் பேசுவாங்களே, இந்த மாதிரி வரணும் வந்தால் நாங்கள் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 வராது. திருமண தடையாகிறவங்களுக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. நான் கரெக்டாக வருதுப்பா, நான் அது ஒரு கரெக்டாக அமையல, அது இருந்துட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா, அந்த பையனுக்கு அந்த வேலை மட்டும் இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறது தான் கந்தர்வ ராஜஹோமம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையக்கூடிய விஷயம் கந்தர்வ ராஜஹோமத்தில் இருக்குது. அதே போல் நம்ம கோவிலில் கல்வாழை பரிகாரம்னு இருக்குது. அது நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தெரியும். அந்த வாழை மரத்துக்கு தான் நம்ம தாலி கட்ட போகிறோம். அதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த மரம் உயிரோடு இருக்கும், அதுதான் ரொம்ப விஷயம். அந்த மரத்துக்கு முறையான பூஜைகள் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த கந்தர்வ ராஜஹோமம் இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அவ்வளோ சிறப்பான ஹோமங்கள் பண்ணி தான் நம்மளுக்கு பண்ணுறோம். கந்தர்வ ராஜஹோமம் மட்டும் இல்லை, சுயவர கலா பார்வதி ஹோமம் சேர்ந்து பண்ணுறோம். புரியுதுங்களா? அது கூடவே நவகிரக ஹோமமும் வருது. இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு முத்திரை பயிற்சியும் கிடைக்கும். அது என்ன முத்திரைங்கிறது நீங்கள் அங்கே வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த முத்திரை பயிற்சி எடுத்துட்டீங்களாவே உங்களுக்கு கல்யாண கலை வந்துடும், திருமண தடை நிவர்த்தி ஆகிடும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த நிச்சயம் அடையலாம். மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த கோவிலில் இந்த யாகம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில், எட்டிக்கோட்டைமேடு, தாரமங்கலம் டு கொங்கனாபுரம் செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்குது. என்றைக்கு நடக்குதுன்னு கேட்குறீங்களா? 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பயிற்சி அன்னைக்கு திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜை நடக்குது. கட்டாயம் நீங்கள் ஆசைப்படுறவங்கள அடையணும்னு நினச்சிங்களா, இந்த கந்தர்வ ராஜ ஹோமத்திலையும் சுயவர கலா பார்வதி ஹோமத்திலையும் கலந்துக்கோங்க. நிச்சயம் பலன் உண்டு.